மறுபடியும் உங்களை இந்த வீடியோ சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் GoPro வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட GoPro இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோடய GoPro வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு என்னோடய GoPro எப்போ கெட்டு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ரைடிங் ஜாக்கெட்டோட ரிவ்யூ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து பீச்சுக்கு போயிருந்தேன். அந்த டைமில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வாட்டர் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்கலாம், அண்டர் வாட்டர் ஷாட்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டேன். நல்லா கேசிங்லாம் க்ளோஸில் தான் இருந்துச்சு. எடுத்து பார்க்குறேன், ஆனே ஆகலை. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, சார் தண்ணி போயிடுச்சுடா உள்ள, அவள் தான் போல் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா ஆனே ஆகலை, சுத்தமாக ஆன் ஆகலை, எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி எரர், மெமரி கார்டு எரர்னு காமிச்சிது. அதுக்கப்புறமேல்ட்டு டிஸ்பிளே அப்போ கூட ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஆன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 hour ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், வீடியோலாம் சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ பார்த்தா இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அதில் தான் வந்து பேட்ரி எரர், அதுக்கப்புறம் அந்த மெமரி கார்டு எரர்னு வரும். அப்போ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, என்னோடய வாங்கின ரீட்டைலர்கிட்டே கொடுத்தேன். அங்கே நான் பண்ண முதல் தப்பே அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து என்கிட்ட ஃபேக்காக ப்ராமிஸ் பண்ணாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் ஐடி மட்டும் எடுங்க, அவங்களுக்கு நான் லோக்கல் பெங்களூர் டீலர் வச்சு உங்களுக்கு நான் அந்த கம்ப்ளைண்ட் ஐடி வச்சு உங்களுக்கு நான் வாங்கித்தரேன் ஃபேக்காக வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க, என்ன அந்த இடத்துலேருந்து அனுப்புறதுக்காக. இப்போ வந்து ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா நம்ம தான் அதை க்ளைம் பண்ணி ஆகணும். பட் ஃபேக்காக ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. என்னை ஃபேக்காக ப்ராமிஸ் பண்ணி என்னை 2 மாதம் வெயிட் பண்ண வச்சாங்க. 1 மாதம் இல்லை, 2 மாதம் வெயிட் பண்ணேன். எனக்கு அதுதான் ஒரு வருத்தம். அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள ஒரு வழி பண்ணி அது கதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேல்ட்டு நான் என்ன பண்ணேன், வீடியோஸ் பார்த்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பயங்கரமாக வீடியோ போட்டிருந்தாங்க. என்னோடய GoPro கஸ்டம்ஸில் மாட்டிக்கிச்சு, நான் GoPro கிட்ட பேசினேன், அதை சொன்னேன், இதை சொன்னேன், என் பார்சல் அங்கே போயிடுச்சு, ஐயோ இவங்க இப்படி யூபிஎஸ் அப்படி இது, நம்ம GoPro எப்படி வரோம், ஐயோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் உங்களுக்கு எப்படி வாங்கினேன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய GoPro வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் வந்துடுச்சு. நான் இன்னும் ஓப்பனே பண்ணல. நைட் ஆகிடுச்சு, 3 நாள் 4 நாள் ஆகிடுச்சு. நான் ஆக்சுவலாக நான் சென்னையிலே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த GoPro பிரிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ நைட் ஆகிடுச்சா, ஸோ அதனால் நான் இப்போ பிரித்து இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ ஈஸியாக இருக்குது GoPro ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லலான்னு தான் இந்த வீடியோ பண்ணுறேனே. ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு லிங்க்கு தரேன், அந்த லிங்க்கில் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் இது பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் GoPro நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அதை தயவு செய்து அந்த க்ரியேட்டிவ்னு சொல்லிட்டு அதிலே ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பான். அதில் நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு GoPro வாங்குறீங்கன்னா அந்த சீரியல் நம்பரை வந்து GoProவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், சரிங்களா? அது ஈஸி. நீங்கள் வந்து அவுட் டு ரெஜிஸ்டர் ஒரு GoPro அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அப்போ தான் கிளைம் ஆகும், சரிங்களா? இப்போ நான் பண்ணாமல் நான் டைரெக்டாக வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னோடய GoPro வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்டு, நான் கொடுக்குற லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஃபஸ்ட்டு என்ன ஆகணும், அதை ஃபில்அப் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. உங்களோட GoProவோட சீரியல் நம்பர் கேட்கும், நீங்கள் வச்சுருக்க மாடல் கேட்கும், அதுக்கப்புறம் உங்களோட நேம், அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஐ வாண்ட் டு கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் அதில் ஒரு லைன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு 24 hours கழித்து உங்களுக்கு மார்னிங் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. எனக்கு கால் பண்ணாங்க, நான் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. Okay, thank you. Sir, just plug the SD card to the computer. Let me know once it's inserted to the... Okay, one second. Okay. Yeah, take your time because I think you just turned it on. So take it. You have a Windows computer, right? I heard the sound. Yes. You're right. Okay. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்படி தான் பேசுவாங்க. ஒருத்தர் வீடியோவில் வந்து இதையும் போட்டிருந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபாரினர் கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது இருக்கும். சரி, ஒரு சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கும், ஏன்னா எனக்கு மட்டும் நல்லாலாம் தெரியாது. நானே திஸ்ன்னு போட்டு தான் கொஞ்சம் அப்படியே நானும் மேனேஜ் பண்ணேன். உங்களுக்கு தெரியலனா கூட அவங்க வந்து புரிய வைக்கிறாங்க.
கட் பண்ணல, கால் கட் பண்ணல. நான் வந்து எடுக்கும்போதே நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி என்னோட இங்கிலீஷ் கொஞ்சம் தகராறாக இருக்கும், நீங்கள் எப்படின்னா, இல்லை எங்களுக்கு வந்து தமிழில் இருக்கிறவங்க கிட்ட நிறைய பேர் பேசி எங்களால் புரிஞ்சிக்க முடியும், நீங்கள் ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசினா கூட போதும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன ப்ராசஸ் நடந்துச்சு அந்த காலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து என்னோடய கோப்ரோவோட மெமரி கார்டை கழட்டி அவங்க ஒரு மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும், அதாச்சும் அப்டேட் ஒன்று இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி அது அவங்க அழகாக சொல்லுவாங்க. நம்ம அதை அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோப்ரோ வந்து அப்டேட் ஆகும். ஃபேக்ட்ரி அப்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அது அப்டேட் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் அந்த ப்ராப்ளம் வந்து போயிடும். எனக்கு வந்து போகலை. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார்னா, அடுத்த ஸ்டெப்பு வந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மெயிலில் வந்து 3 பேப்பர் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அதாச்சும் என்னென்னா சென்டர், அதாச்சும் எங்கே வந்து என்னோடய பார்சல் வந்து நான் ஷிப் பண்ணணும், யாருக்கு ஷிப் பண்ணணுன்ற அட்ரஸ் வந்து இருந்துச்சு. இன்னொரு கஸ்டம்ஸில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்லிப் இருந்துச்சு. இன்னொன்று ஆர்எம்ஏ ஃபார்ம் ஏதோ சம்திங் ஒன்று இருந்துச்சு. சரிங்களா, இது வந்து எனக்கு அவர் மெயில் பண்ணார். மெயில் பண்ணிவிட்டு வந்து இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த பேப்பரை யூபிஎஸ்க்கு கொண்டு போங்க, அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து பார்சல் பண்ணுங்கள், ஆனால் அதை வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நான் யூபிஎஸ்க்கு போனேன். யூபிஎஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அதை வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, மறுநாளைக்கு எனக்கு ஒரு மெயில் ஒன்று வருது. இந்த மாதிரி வந்து அதாச்சும் யூபிஎஸ்லேருந்து நாங்கள் உங்களோட பார்சல் அனுப்பிச்சிட்டோன்னு. ஷார்ப்பாக 5 டேஸ் ஆச்சு. 5 டேஸ் கழித்து எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு கால் வருது. அதாச்சும் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட ஆதாரோ இல்லைனா பேன் கார்டு நம்பர் மட்டும் கொடுங்க. சாரி, 5 டேஸ்க்கு பிஃபோராகவே எனக்கு அவங்க ரிசீவ் பண்ணிட்டேன், அதாச்சும் என்னோடய கோப்ரோ வந்து ரிசீவ் பண்ணிட்டேன்னு ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க. அதுலேருந்து 3 டேஸ் கழித்து ஒரு கால் வருது. அதாச்சும் டெல்லி கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி வந்து உங்களோட பேன் நம்பர் இல்லை ஆதார் நம்பர் மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னேன். ஆதார் நம்பர் கொடுத்தாங்க. கொடுத்த 3ஆவது நாளே என்னோடய கோப்ரோ வந்து வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய கோப்ரோ நான் ஒன்றும் ஓப்பன் பண்ணல. நான் முதல்ல இதை காமிச்சிடுறேன், பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இது ஓப்பனில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அவங்க அனுப்பும்போது இது வந்து அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து சீல் ப்ரோக் ஆகி தான் உங்களுக்கு வந்து வரும். சரிங்க, இந்த சீல் வந்து உடஞ்சி தான் வரும். எனக்கு அப்படி தான் வந்துச்சு. இங்கே பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுது, எடுத்தே காமிச்சிடுறேன். இப்படி தான் உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஃப்ரீயாக பேட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க. என் நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கோப்ரோ மட்டும் தான் வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கோப்ரோ வந்து கெட்டு போச்சுன்னா நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை, நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆக தேவையில்லை, ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் மட்டும் ஃபைல் பண்ணால் போதும். கோப்ரோ சீக்கிரமாகவே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் 15 நாளுக்குள்ளேயே என்னோடய கோப்ரோ வந்துடுச்சு. ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க 2 மாதம் கழிச்சு தான்ப்பா வரும், 1 மாதம் கழிச்சு வரும், கொரோனா டைம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க. கொரோனாவால் கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு வரல, எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுச்சு. கம்ப்ளைண்ட் பண்ண 15 நாள்லேயே என்னோடய கோப்ரோ வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த வீடியோ எடிட்டும் இல்லாமல் அப்படியே நான் அப்லோட் பண்ண போகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.